SGKM கிங் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போட வேண்டிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி பார்க்க வேண்டிய வீடியோனா ரசம் தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. சிம்பிளான ரசங்க இது. அது எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. நம்ம டூரு வெளியூர் எங்கே போயிட்டு வந்தாலும் எல்லா விதமான சாப்பாடு சாப்பிட்டு ஐயோ வீட்டுக்கு போயிட்டு ரசம் வச்சு சாப்பிடணும்ப்பா திருப்தியாக, அப்போ தான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும்ன்ற ஒரு ஃபீலிங்கோடு இந்த ரசம் செய்கிறேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே வாங்க பார்க்கலாம் ரசம் எப்படி செய்யறதுன்னு. மிளகு, சீரகம், 2 எலுமிச்சை பழம் சைஸு புளி, கொத்தமல்லி, பூண்டு தட்டி வச்சுருக்கேன், கறிவேப்பிலை, காஞ்ச மிளகா, மஞ்சள் தூள். சிம்பிளான ரசங்க. 2 எலுமிச்சை பழம் சைஸு புளி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் ஊறட்டும். நம்ம ரசத்துக்கு ரெடி பண்ணி தக்காளி எடுத்துக்கோங்க. மிளகு, சீரகம், 4 பூண்டு போட்டுக்கலாம். 3 வரமிளகாய் போட்டுக்கலாம். ரசம் செய்யறதுக்கு தேவையான மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். மிளகு, சீரகம், பூண்டு, வரமிளகா, தக்காளி இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரசத்துக்கு கொரன்னு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டோம். ரசம் செய்யறதுக்கு 2 எலுமிச்சை சைஸு புளி ஊற வச்சுருந்தோம். அதை எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி 2 டைம் கரைச்சி எடுத்துக்கோங்க. போதும், அதிகமாக கரைக்காதீங்க. நல்லா இருக்குது டேஸ்ட்டு ரசம். 2 டைம் கரைச்சி எடுத்த புளி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ரசம் பிடிக்கணும் லைக் பண்ணுங்கள். எங்கே போய் நம்ம டூர் போயிட்டு வந்தாலும், எங்கே போயிட்டு வெரைட்டியாக விதவிதமாக சாப்பிட்டு வந்தாலும் வீட்டுக்கு வந்து ரசம் செஞ்சு சாப்பிட்டா தான் திருப்தியாக இருக்கும். எப்படா வீட்டுக்கு வந்து ரசம் சாம்பார் செஞ்சு சாப்பிடுவோன்னு ஒரு எண்ணம் வரும். உங்களுக்கெல்லாம் எப்படி வரும்னு தெரியல. இப்போ ரசத்துக்காக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா, அதை எடுத்து இதை மிக்ஸ் பண்ணிப்போம். இதில் மிளகு, சீரகம், தக்காளி, வரமிளகா, பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது போட்டு மிக்ஸ் பண்ணி சால்ட் போட்டுக்குவோம். ஸ்பூன் மஞ்சள் தூள், புளிப்பு அதிகமாக இருந்தால் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தப்பு கிடையாது. புளிப்பு நிறைய இருந்தால் ரசம் டேஸ்ட்டு நல்லா இருக்காது. கம்மியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரசம் ரெடி. தாளிச்சு கேஸ் பற்ற வச்சாச்சு. ரசம் செய்யறதுக்கான பாத்திரம் வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கான பொருள் பாருங்கள். பூண்டு, வரமிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு கரைச்ச புளி கரைசலை ஊற்றி இறக்குனா ரசம் ரெடி. அதிகமாக கொதிக்க வைக்காதீங்க. பாத்திரம் காஞ்சி வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு 1 ஸ்பூன், வரமிளகா, கருவேப்பிலை, எண்ணெயில் கடுகு, வரமிளகா, பூண்டு, கருவேப்பிலை வறுபட்டுச்சு. ரசத்துக்காக கரைச்சி வச்ச புளி கரைசல் தாளித்து இறக்குனா ரசம் ரெடி. ரசம் எப்போவுமே அதிகமாக கொதிக்க வைக்கக்கூடாது. டேஸ்ட்டு மாறிடும். 2 கொதி வந்ததும் இறக்கிடுங்க. வணக்கம் ரசம் ரெடி. மேலே ஐக்கானில் நெத்திலி கருவாடு ஊறுகாய் லிங்க் கொடுக்குற ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரசம், ஒயிட் ரைஸு, சிரிக்கிற பைத்தம்பருப்பு கூட்டு யாருக்கெல்லாம் பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.
சைடில் இருக்கிற ஸ்க்ரீனை டச் பண்ணி பாருங்கள். ரேஷன் அரிசியில் பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு வீடியோ லிங்க் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ரசம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த சமையல் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.